அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி சாதாரணமாக எங்கள் வீட்டில் நான் அவசரத்துக்கு பண்ணுற ஒரு சாம்பார் சாதம் தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசினா 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறி உங்களுக்கு பிடித்தமானது என்னவோ அதை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய், பச்சை பட்டாணி, கேரட் 3 எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம ரெகுலராக வதக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இவ்வளோ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக புளி தண்ணி, ரொம்ப கம்மியாக தான் நான் ஊற்றுவேன். அப்புறம் நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற சாம்பார் பவுடர், வீட்டில் உள்ள நம்ம சாம்பார் பவுடரே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம எப்படி பண்ணுறதுன்னு நான் கடகடன்னு காட்டிடுறேன், நம்ம பார்க்கலாம். நான் அரிசியும் பருப்பையும் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ 1/2 கப்பு இப்போ பருப்பும் அரிசியும் சேர்ந்து வருது. அப்போ நான் 3 பங்கு இன்றைக்கி தண்ணி வச்சுக்கிறேன் அது வேகிறதுக்கு. இன்னும் நல்ல குழைவாக வேணுன்னா நீங்கள் கூட ஊற்றிக்கலாம். தண்ணி 4 கப்பு கூட ஊற்றிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம குக்கரில் வேக போட்டுடலாம். அது வெந்துட்டுருக்க நேரமே நம்ம வதக்கிறதெல்லாம் பார்த்துடலாம். இந்த பக்கம் நம்ம காயெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போனா கொஞ்சம் வேகமாக வேலை முடிஞ்சிடும். அதனால இன்றைக்கி அந்த மாதிரி காட்டுறேன். இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறது தேங்காய் எண்ணெய் தான். எப்போவுமே நான் ஸ்டாக் வச்சுருப்பேன். தீபம் கோகோனட் ஆயில், அதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கள் ஊரில் கொஞ்சம் குளிராக இருக்கிறதுனால கோகோனட் ஆயிலெலாம் உறைஞ்சி போய் இருக்குது. அதை லேசாக நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன். நல்ல குளிருக்கு தேங்காய் எண்ணெய் கட்டியாயிடுச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். நான் 2 வெந்தயமும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குன்னா போடுங்க, இல்லைன்னா இதை விட்டுறலாம். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம், கருவேப்பிலை. நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் இன்றைக்கி கலந்து வச்சுருக்கிறேன், சாம்பார் சாதத்துக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லி. வெங்காயம் இந்த அளவு வதங்கின உடனே பச்சை மிளகாய், தக்காளியை போட்டுடலாம். தக்காளி போட்டோடனே கொஞ்சம் பாதி உப்பை போட்டு விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நான் யூஸ்வலாக கொஞ்சம் தக்காளி நிறைய போட்டுருவேன் சாம்பார் சாதத்துக்கெலாம். புளியை குறைச்சிட்டு தக்காளி நிறைய போட்டு பண்ணுறது. வீட்டில் எல்லாருக்குமே அந்த புளி நிறைய போட்டால் அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நான் பேருக்கு தான் புளி சேர்த்துக்குவேன் இதில். இது இதுக்கு தேவையான பொருட்களை வதக்கி, மல்லி மிளகாலாம் வதக்கி கூட பண்ணலாம். அதுவும் இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும். ஆனால் இது அவசரத்துக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்கிற சாம்பார் பொடியை போட்டே தான் நான் இன்றைக்கி பண்ணுறேன். அதை தான் சரி உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணலாம் அதன்ட்டு இன்றைக்கி இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். தக்காளி இந்த அளவு வதங்கினோடனே ஃபஸ்ட்டு கேரட் போட்டுடலாம். ஏன்னா அது வதங்குற டைம் கூட கொஞ்சம் ஆகும். அதனால் கேரட்டை ஃபஸ்ட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம். அடுத்து பச்சை பட்டாணி போடுறேன். கத்திரிக்காயையும் போட்டுடுறேன். போட்டு நம்ம அதை நம்ம மூடி வச்சு நல்லா வேக விட்டுடலாம். இது திறந்து பார்த்துடலாம். நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சோம்ல, அதுதான் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் இதில் நம்ம தேவையான அளவு சாம்பார் பொடி, மஞ்சள் பொடியெல்லாம் கலந்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு உப்பு கம்மியாக முதல்ல கொஞ்சம் தான் போட்டோம். அதனால் இப்போ காய்கறி, சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன் நான். உங்களுக்கு சாதம் நல்லா தளர வேணும், கெட்டியாக வேண்டான்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட இதில் நல்ல சுடு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இனிமேல் நம்ம வேக வச்ச சாதம் பருப்பை ஒன்றா கலந்துட வேண்டியதுதான். நான் தண்ணி கெடியாக போட்டு வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக நான் தண்ணி கலந்துக்கிறேன். அந்த பருப்பு சாதம் கலவையை நான் இதோட போட்டுடுறேன். இது ஒரே இதுலேயே உங்களுக்கு எல்லா விதமான சத்தும் கிடச்சிருது. பருப்பு, சாதம்,
எல்லா வெஜிடபிள்லேருந்து ஃபைபர் எல்லாமே உங்களுக்கு ஒன்றா கிடச்சிருது. இன்றைக்கி வந்து நான் சமைக்கவே லேட் ஆகிடுச்சு. நாங்கள் சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்து பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கவே லேட் ஆகிடுச்சு. ஆனால் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ரொம்ப டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதில் வந்து நல்லா கொத்தமல்லி எல்லாம் நிறைய போட்டு விட்ருங்க. போட்டுட்டு நெய் இதிலே கலக்கிறதுனால கலந்துக்கோங்க, இல்லைன்னா சாப்பிடும்போது தனியாக கலந்துக்கணுன்னா அப்படி கூட கலந்து சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்களா, சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை வந்து பரிமாறுற பாத்திரத்தில் எடுத்துடுறேன். சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம். தேங்க்யூ.